அனைவருக்கும் வணக்கம். இன்று துறைமுக தொகுதியில் எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போற வழியில் இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை, திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே 6 பேர் இன்னைக்கு கடுமையாக அதில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூவில் இருக்காங்க. மீதி 4 பேர் இப்போதான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு, நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வழியிலையும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைடில் போறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி, அவர் அந்த பெண் கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ ஐசியூவில் இருக்கு. இன்னொருத்தர் ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் இன்னைக்கு சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்போ அவரும் தாக்கப்பட்டு காலையிலிருந்து அவர் ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வர்றாரு. காலையிலிருந்து வாந்தி, மயக்கம், ஃபிட்ஸ் ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷன்ல இருக்கிறாரு. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில். இதுதான் திமுகவுடைய யூஷுவல் மாடல். ஸோ இந்த மாடலை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் பயத்தில், தோல்வி பயத்தில் சேகர்பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறோம், திமுகவிற்கும் சேகர்பாபுக்கும், இந்த மாதிரி அவர் எந்த வேலையை செஞ்சாலும் எங்களுடைய நிர்வாகிகள் எந்த தொய்வும் வராது. இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம். இன்னும் வர்ற காலங்கள், இன்னைக்கு 100 பேர் வேலை பார்த்தாங்க, நாளைக்கு 200 பேர் இதே தொகுதியில் வேலை பார்ப்பாங்க. இந்த தடவை சேகர்பாபு துறைமுக தொகுதியில் தோல்வி அடைவது உறுதியாக சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக சேகர்பாபு இந்த தொகுதியில் தோற்கும் வரை எங்களுடைய நிர்வாகிகள் எந்தவித தொய்வும் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி இங்கே காசு வாங்கிட்டு ரவுடி எடுக்கிற கூட்டம் இல்ல. எங்களுடைய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கே மக்களுக்காக சேவை செய்ய ஆயிரக்கணக்கானோர் காத்துட்டு இருக்காங்க. எந்த தயவுதாட்சியம் இல்லாமல் இன்னைக்கு இருந்து 100-200 பேர்ல அதுக்கு அதிகமான ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இந்த தொகுதியில் 24 மணி வேலை செய்வார்கள். சேகர்பாபு தோல்வி அடையும் வேலை செய்வார்கள். திமுக இது மாதிரியான ரவுடி அரசியலை கைவிட வேண்டும். இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லிக்கிறோம், ஒவ்வொரு நிர்வாகி, அதாவது இந்த ஒரு வாரமா நிறைய நிர்வாகிகள் இங்க ஃபுல்லா பிரச்சாரத்தில் செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சேகர்பாபு அவர்களே ஒவ்வொருத்தரையும் போன்ல கூப்பிட்டு அவதூறா பேசி திட்டி, நீ இனிமேல் பிரச்சாரத்துக்கு வந்தா உன்னை தொலைச்சிடுவேன் இப்படிலாம் பேசியிருக்காரு. பல நிர்வாகிகளே பேசியிருக்காரு. ஒருத்தர் கிட்டத்தட்ட 3 நாட்களாக அவர் மிஸ்ஸிங். அந்த பையன் சீமான் ஒரு பையன் 3 நாட்களா மிஸ்ஸிங். அந்த பையனை காணோம். அந்த பையன் தான் 4 நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாப்படி. அந்த பையனை 3 நாள் மிஸ்ஸிங். அந்த பையனுக்கு தனியா அவரே போன் பண்ணி பேசியிருக்காரு. இப்ப இந்த சகோதரர் இருக்காங்க, இவங்களுடைய கணவர் தான் ஐசியூல ரொம்ப முடியாம இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே தலையில் அடிபட்டு இருக்கு. காலையிலிருந்து வாந்தி, பிட்ஸ் 2 தடவை வந்துருச்சு. அவர் ரொம்ப சிவியரா இருக்கிறாரு. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டையும் இதுவரை காவல்துறை எடுக்கவில்லை. பல கம்ப்ளைண்ட் இந்த காலையிலிருந்து கொடுத்த, இப்ப இவ்வளவு பேர் அடிபட்டிருக்காங்கல்ல, எந்த கம்ப்ளைண்ட்டையும் காவல்துறை எடுக்கவில்லை. இன்னைக்கு நாங்க ஹைகோர்ட்லயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு. ஒருத்தர் காலையிலிருந்து ஐசியூல இருக்காங்க 2 பேர், அதற்கே காவல்துறை கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட், ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல. இது வரைக்கும் எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் முறையாக நீதிமன்றத்தில் நாடுவோம். சேகர்பாபு போன்ற ரவுடிகள் அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கருத்து. இத்தனை வருஷமா இந்த ரவுடி அரசியல், இந்த கஞ்சாயவாரி, இந்த மாதிரியான ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்காங்க. அவர்கள் அனைவரும் தமிழகத்தை விட்டு அகல வேண்டும் என்றுதான் எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பிச்சு இந்த அரசியலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த தேர்தல் 2026 தேர்தல் அனைத்து ரவுடிகளும், அனைத்து திமுக ரவுடிகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய அனைத்து தமிழக மக்களுடைய ஆர்வம். அது அனைத்தும் இந்த இடம் நிறைவேறும் என்பது